இன்ற மார்னிங்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஹரூப் என்ற செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் அதாவது சூசைடு ட்ரோன்ஸ் அந்த மூலியமாக கிட்டத்தட்ட 12 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இராணுவ ஏரியாவோ இராணுவ தளவாடங்கள் வச்சுக்கப்பட்ட இடங்களும் அமுனிஷன் டம்ப்ஸ் அப்படிம்பாங்க, பாம் டம்ப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே. அண்ட் ஆப்ரேட்டிவ்ஸ் ஆஃப் HQ9 அவங்களோட அயன் ட்ரோம் ஒன்று வச்சுருக்காங்க சைனாலேருந்து வாங்கி, அது பேர் HQ9 அப்படிங்கிற ஒரு இது. அந்த சிஸ்டம்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இடத்துலையுமே வந்து இதை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்போ நடந்தது நேற்று வந்து ரஃபேல் வந்து இந்த 2 இடத்துல டார்கெட் பண்ணி அந்த ஹேமர் பாம்ப்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக லாகூர் விமான தளத்துக்கு பக்கத்துலேயும் நடந்திருக்குது. பாகிஸ்தானை வந்து கம்ப்ளீட்டாக இது மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கம்ப்ளீட்டாக அவங்களால எந்த ஆப்ரேஷன் டெக்னிக்கலாக எல்லாமே எதுவும் பண்ண முடியாது. இது எல்லாமே செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் ட்ரோன்ஸ் மூலியமாக அரூப்புல மூலியமாக பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த பொசிஷன் எல்லாமே கரெக்ட் பண்ணி லாக் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னா, ரீசெண்டாக 4 வருஷமாக நிறைய சேட்டலைட்ஸ் விட்டுருக்கோம் டிஃபென்ஸ் ஓரியன்டாக. அது ஜிபிஎஸ் பொசிஷனிங் சிஸ்டம்லையும் அது கம்ப்ளீட்டாக சேட்டலைட்டோட இன்டெகிரேட் ஆகிருக்கு. அது மேப்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் என்னென்ன எல்லா மேப்ஸ்லேயும் இன்க்ளூடிங் ஒரு பில்டிங்னா அந்த பில்டிங் உள்ளார எவ்வளோ ரூம்ஸ் இருக்குன்னு கூட நம்ம தெரிஞ்சு. இப்போ காலையில் வந்து பஞ்சாப் அருகே வந்து ஒரு குண்டு வெடிப்பு 13 இந்தியர்கள் பலி அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம், தகவல் வந்துருக்கு. குப்வாரா மாவட்டத்துலேயுமே இதுலேயுமே 2 15 இடத்துல வந்து 15 பேர் குழந்தைகளோட வந்து இறந்திருக்காங்க. இதெல்லாம் அமுனிஷன் ஆர்ட்லரி ஷெல்ஸ் அடிக்கப்பட்டு கோயில் அதெல்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 15 பேர் வந்து சிவிலியன்ஸ் வந்து உயிரிழந்திருக்காங்க கேள்விப்பட்டுருக்கோம். ஒரு போர் பட்டத்தில் மாற்றி ரஃபேல்ஸும் ட்ரோன்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி இது போக போகுது? இல்லை, இன்றைக்கி வந்து எகைன் மேபி 7 and 8 சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்டையர் பஞ்சாப் வந்து நைட்டு வந்து அவங்க வந்து ஃபுல் பிளாக் அவுட் பண்ணுறாங்க. ஃபுல் பிளாக் அவுட் இன் த சென்ஸ், ஃபுல் பிளாக் அவுட் அப்படிங்கிறதுனா ஃபுல்லாகவே என்டையராகவே இபி சப்ளை கட் ஆஃப் ஆகும். இபி சப்ளை இல்லாமல் எந்த ஒரு ஆப்ரேஷன் இன்வெர்டர் டிஜி செட்ஸ் அதெல்லாமே ஓடாது. ஓகே, அதையும் கட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க கம்ப்ளீட்டாக. எந்த ஒரு அவுட் சைட் லைட்ஸுமே ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா பிகாஸ் நாளைக்கு வந்து சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் இந்திய விமானப்படையின் வீரர் திரு சுரேஷ் பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று நம்ம யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ட்டு நள்ளிரவுலேருந்து ஆரம்பித்தாங்க. வெற்றிகரமாக சில அட்டாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்தியர்கள் எல்லாருமே கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய கண்டினியூஷனாக வந்து இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆப்ரேஷன் சிந்தூர் கண்டினியூ ஆகுதா? என்ன விஷயம் சார்? நிச்சயமாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து 9 இடங்களில் அட்டாக் பண்ணும். அதில் 7 இடங்கள் வந்து எல்லாமே டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அண்ட் POK அண்ட் பாகிஸ்தானில் உள்ள 2 இடங்களும் முக்கியமான இடம். இது இல்லாமல் டெரரிஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஏரியாஸ்லேயுமே அண்டு அது முக்கியமாக வந்து அதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் அல் முஜாஹிதீனுக்குமே இவங்களுக்குமே லக்ஷர் தொய்பா அவங்களுக்குமே உள்ள ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு முக்கியமாக வெரி கம்ஃபர்டபுளாக அவங்க 5 ஸ்டார் வாழ்க்கை வாழ்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் எல்லாமே இருக்கிற இடத்துல கம்ப்ளீட்டாக அது போட்டு அதில் வந்து ஆல்மோஸ்ட் 70 பேருக்கு மேலே இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி விலகுது. அதோட சேட்டலைட் பிக்சர்ஸ்லாம் இன்றைக்கி தான் மார்னிங் தான் வெளியே வந்துகிட்டு இருக்கிறது. நேற்று இரவு 1:44 மார்னிங் ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகள் 9 இடங்கள் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ச்சியாக அது ஏற்கனவே அறிவித்தது போல் 7, 8ஆம் தேதிகளில் வந்து மே 7, 8 தேதிகளில் 2 தேதிகளில் வந்து மாக் ட்ரில் நடத்துவோம் இந்தியா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ட்ரில் நடத்துனது பாகிஸ்தானில் அந்த மாதிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். எனவே எல்லாமே முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே இமீடியட்டாக நடத்த மாட்டாங்க, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கில் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. எந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானுமே கம்ப்ளீட்லி எல்லாமே சஸ்பென்ஸாக வச்சுக்கிட்டு எப்போ தாக்குதல் நடத்த வேண்டுமோ எந்த டைமில் பண்ண வேண்டியங்கிறது அவங்க எல்லாமே தெரிஞ்சு எந்த வெறும் துல்லியமாக ப்ரிசிஷன் அந்த ப்ரிசிஷனுக்கோ அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸுங்கிற சொல்கிற மாதிரி ரொம்ப ப்ரிசிஷமாக துல்லியமாக எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டுக்கு எந்த வித சிவிலியன் பாதிப்புகள் இல்லாமல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஃபஸ்ட்டு 9 டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டாங்க. இன்ற மார்னிங்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஹரூப் என்ற செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் அதாவது சூசைடு ட்ரோன்ஸ் அந்த மூலியமாக கிட்டத்தட்ட 12 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க.
அது எல்லாமே முக்கியமாக வந்து இராணுவ ஏரியாவோ இராணுவ தளவாடங்கள் வச்சுக்கப்பட்ட இடங்களும் அமுனிஷன் டம்ப்ஸ் அப்படிம்பாங்க, பாம் டம்ப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே அந்த ஏரியாக்களுக்குமே இல்லாமல் அண்ட் ஆப்ரேட்டிவ்ஸ் ஆஃப் HQ9 அவங்களோட அயன் ட்ரோம் ஒன்று வச்சுருக்காங்க சைனாலேருந்து வாங்கி, அது பேர் HQ9 அப்படிங்கிற ஒரு இது. அந்த சிஸ்டம்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இடத்துலையுமே வந்து இதை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது நியர்பை ஏரியா எல்லாமே. அது முக்கியமாக லாகூர் விமான தளத்துக்கு பக்கத்துலேயும் நடந்திருக்குது. அவங்க வந்து HQ9 அங்கே வந்து வச்சுருக்காங்க அப்படின்ன காரணம் வந்து அவங்க விமானத்தளத்தை ஏர்போர்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி எந்த மிசைல் அட்டாக்லாம் பண்ணிட்டோம்னு. ஆனால் அதன் மேலேயே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது முக்கியமாக எதற்காக அந்த பாயிண்ட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கிட்டே அடித்தோம்னா ஏர்போர்ட்லேருந்து சில ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே வெடிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டு கணிப்பா? இல்லை, அந்த மாதிரி கணிப்பு அப்படிங்கிற சிவிலியன்ஸ்க்கு அட்டாக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் பண்ணவே இல்லை. சிவிலியன்ஸ்க்கோ எந்த இதுக்குமே ஃபஸ்ட்டு ஆர்மி டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அடுத்தது வந்து எந்த மாதிரி நமக்கான தாக்குதல் நம்ம நடத்தக்கூடாது. அவங்க எந்த விதமான அஃபென்சிவ் தாக்குதல் நடத்தக்கூடாது. அது உங்களுக்கு அஃபென்சிவ் தாக்குதலுக்கோ எந்த மிசைலுக்கோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கோ உங்களோட ரடார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கோ அதெல்லாமே வந்து அதை தடுக்கணும். முதல்ல அதை நீங்கள் தகர்க்கணும், நிர்மூலமாக்கணும். அப்படிங்கிற போது உங்களை வந்து என்னன்னா கம்ப்ளீட்டாக உங்களை ஹேண்ட் பிக்ட் இது பண்ணிட வேண்டியது, உங்களை ஹேண்டிகேப்ட் ஆக்கிட வேண்டியது. பாகிஸ்தானை வந்து கம்ப்ளீட்டாக இது மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக அவங்களால எந்த ஆப்ரேஷன் டெக்னிக்கலாக எல்லாமே எதுவும் பண்ண முடியாது. அதனால முக்கியமாக எந்த இடத்துலலாம் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கிறதோ ரடார் ஆப்ரேஷன்ஸ் சிஸ்டம்ஸுமோ ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தாக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் ட்ரோன்ஸ் மூலியமாக ஹரூப்பில் நடந்திருக்கு. ஹரூப்போட டெக்னாலஜி ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் நிச்சயமாகவே அதோட கம்பைண்டாக வந்து உங்களுக்கு வீடியோஸில் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் அதை கிளப் பண்ணுங்கள். இது வந்து ஹரூப் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது வந்து சூசைடல் ட்ரோன்ஸ், அது எப்படி செயல்படுத்துது? இது செயல்படுத்துறது வந்து கம்ப்ளீட்டாக ஹரூப் ட்ரோன்ஸ் வந்து நம்மளது வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தாலுமே நம்மளோட அதை நிறையா சாஃப்ட்வேர் விஷயங்கள் வந்து நம்ம DRDOவில் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அது முக்கியமாக நமக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு போய் தாக்கணும் அப்படி இலக்கை தாக்கிறது அப்படிங்கிறது அது வந்து நாட் GPS செப்பரேட்லி நம்மளை இன்டகிரேட்டட் நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இன்டகிரேட்டட் சாஃப்ட்வேர் குளோபல் பொசிஷன்ஸ் GPS சிஸ்டத்தை வந்து நாவிக்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். ஏதாவது சேட்டலைட் நேவிகேஷன்ஸ் மூலியமாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த பொசிஷன் எல்லாமே கரெக்ட் பண்ணி லாக் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னா அதை யாரும் சாஃப்ட்வேரோ எந்த சைபர் அட்டாக் மூலியமோ அதை வந்து மாற்ற முடியாது. நம்ம தான் வந்து யார் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்களோ அந்த சாஃப்ட்வேர் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க நம்ம தான் இது பண்ண முடியும், மாற்ற முடியும். அது வேறு யாராலையுமே அந்த சைபர் இதிலே பண்ணி அதை திசை திருப்புறதோ அது பண்ண முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு இது அண்ட் வெரி பவர்ஃபுல் அண்ட் வெரி கிளியராக ரொம்ப அதாவது ப்ரிசிஷனாக ரொம்ப துல்லியமாக அடிக்கக்கூடிய விஷயங்கள். எந்த கிலோமீட்டர்னா கரெக்டாக போய் விழுகும். 200 கிலோமீட்டர்லாம் கிடையாது, எந்த பில்டிங் வரைக்கும் அவங்க கிளியர் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து நிறைய சேட்டலைட்ஸ் வேறு இப்போ ரீசெண்டாக 4 வருஷமாக நிறைய சேட்டலைட்ஸ் விட்டுருக்கோம் டிஃபென்ஸ் ஓரியன்டாக. அந்த சேட்டலைட்ஸ் மூலியமாக நிறைய விஷயங்களை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ முதல்ல வந்து நம்ம 90களில் 99லலாம் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தது அமெரிக்கன் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே. இப்போ நம்மளே செப்பரேட்டாக நாவிக்ங்கிற சிஸ்டம் வச்சுருக்கோம் டிஃபென்ஸில். அது GPS பொசிஷனிங் சிஸ்டம்லையும் அது கம்ப்ளீட்டாக சேட்டலைட்டோட இன்டெகிரேட் ஆகிருக்கு. மேப்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் என்னென்ன எல்லா மேப்ஸ்லேயும் இன்க்ளூடிங் ஒரு பில்டிங்னா அந்த பில்டிங் உள்ளார எவ்வளோ ரூம்ஸ் இருக்குன்னு கூட நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் அந்த சில சேட்டலைட் விஷயங்கள் நேற்று உளுந்த சேட்டலைட் பல தொகுப்புகளுக்கெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்னைக்கு எல்லா இதுலேயும் கிடைச்சிட்டு இருக்கு. எஸ் எஸ். இப்போ காலையில் வந்து பஞ்சாப் அருகே வந்து ஒரு குண்டு வெடிப்பு 13 இந்தியர்கள் பலி அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம், தகவல் வந்திருக்கு. அதெல்லாம் உண்மையாக அதையே பெருசாக கவர் பண்ண மாட்டுறாங்க. அது பாசிபிளா இல்லையா? அது உண்மையாக இல்லை, உண்மையாக வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து குப்வாரா மாவட்டத்துலேயுமே இதுலேயுமே 2 15 இடத்துல வந்து 15 பேர் குழந்தைகளோடு வந்து இறந்திருக்காங்க. இதெல்லாம் அம்முனிஷன் ஆர்ட்லரி ஷெல்ஸ் அடிக்கப்பட்டு கோயில் அதெல்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 15 பேர் வந்து சிவிலியன்ஸ் வந்து உயிரிழந்திருக்காங்க கேள்விப்பட்டுருக்கோம். எல்லா தொலைக்காட்சி செய்திகளுமே வர ஆரம்பிச்சிடுச்சு. அதான் சார். இப்போ வந்து இந்த போர் பதற்றம் மாதிரி தான் போயிட்டுருக்கு சூழல்.
அவங்க வந்து பாகிஸ்தானில் நேற்று இரவு முழுவதும் யாரும் தூங்கலை அப்படின்னு கேள்விப்படுறோம். ஒரு போர் பட்டத்தெல்லாம் மாற்றி மாற்றி ரஃபேல்ஸும் ட்ரோன்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி இது போக போகுது? இல்லை இன்னைக்கு வந்து எகெயின் மேபி 7 and 8 சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்டையர் பஞ்சாப் வந்து நைட்டு வந்து அவங்க வந்து ஃபுல் பிளாக் அவுட் பண்ணுறாங்க. ஃபுல் பிளாக் அவுட் இன் த சென்ஸ் அப்போ தான் இங்கே மாக் ட்ரில்லுங்கிறது வந்து முக்கியமாக நேற்று பண்ணது மாதிரி மாக் ட்ரில்ஸ் வந்து என்றைக்குமே நைட் தான் பண்ணுவாங்க. வித் செல்ஃப் சைரன், ஏர் ரைடு, சைரன் வார்னிங் அதெல்லாமே கொடுக்கறது. ஃபுல் பிளாக் அவுட் அப்படிங்கிறதுனா ஃபுல்லாகவே என்டையராகவே இபி சப்ளை கட் ஆஃப் ஆகும். இபி சப்ளை இல்லாமல் எந்த ஒரு ஆப்ரேஷன் இன்வெர்டர், டிஜி செட்ஸ் அதெல்லாமே ஓடாது. ஓகே, அதையும் கட் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க கம்ப்ளீட்டாக. எந்த ஒரு அவுட் சைட் லைட்ஸுமே ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா பிகாஸ் நாளைக்கு வந்து ஃப்ரம் அதர் சைடு பாகிஸ்தான்லேருந்து ஏதோ ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரைக்ஸோ இல்லை மிசைல் ஸ்ட்ரைக்ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அவங்க பர்ஃபெக்டான இடம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் வந்து கம்ப்ளீட்டாக இருட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால முக்கியமாக கவுண்ட்டு பிளாக் அவுட் பண்ணும்போது அவங்க எந்த விதமே டார்கெட் பண்ண முடியாதுங்கிறது தான் பிளாக் அவுட் கொடுக்கறது மெயினாக. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க வேறு ஏதோ பிளான் போட்டிருந்தாங்கன்னா இப்போ பிளாக் அவுட் பண்ணுறாங்க, அதற்கு முன்னாடியே அவங்க ப்ரிஃபரன்ஸாக முன்னாடி ஒரு பிளான் போட்டிருந்தாங்கன்னா? இல்லை எந்த பிளானாக இருந்தாலும் அதுக்கு தான் நம்ம வந்து நம்ம கவச் அப்படின்னு ஒரு அயன் ட்ரோம் சிஸ்டம் வச்சுருக்கோம். நம்ம S-400 ரஷ்யாவிலேருந்து வாங்கினது இல்லாமல் நம்ம டிஆர்டிஓலேருந்து இன்க்ளூட் பண்ணி கூட வந்து கவச்னு வச்சுருக்கோம். எந்த இன்றைக்கி வந்து மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்களே அதை கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து நேற்று வந்து எப்படி ஆகுது சார் கவர்ஸ்னு எப்படி கவர் பண்ணுறாங்க? எந்த ஒரு மிசைல் அட்டாக் பண்ணும்போது அங்கேருந்து புறப்படும் போது நம்மளோட ரெடாரில் வந்து இதாகிடும். ஆல்மோஸ்ட் நம்மளோட ரெடார்ஸ் நிறைய இந்தியன் ரெடார்ஸ் நிறைய வச்சுருக்கோம். நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்தில் நிறைய டிஃபென்ஸ் கம்பெனிஸ், நம்ம ப்ரைவேட் இந்தியன் கம்பெனிஸை நிறையா ரெடாரில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. LNT மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, நிறைய பேர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதுலாமே பெமல் பண்ணுறாங்க. எப்படி தடுக்கு டிஆர்டிஓ எல்லாமே பண்ணிக்கிட்டு அதில் முதல்ல சொல்கிறேன். இது வந்து இப்போ அங்கே ஆப்ரேட் பண்ண உடனே அந்த ஸ்பீட்லேயே வந்து இங்கேருந்து ஒரு 300 to 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஆஃப் கவர் ஆகும். அங்கே எந்த ஒரு ஆப்ஜெக்ட் உடனே வந்த உடனே அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இங்கே இது வந்து உடனே அலர்ட் ஆகிடும். எந்த டைரக்ஷன், எந்த கம்ப்ளீட், எந்தோட ஆங்கிள்ஸ், எல்லா ஆல்டிடியூட் எல்லாமே கவர் பண்ணிட்டு அந்த ஆல்டிடியூட் தகுந்த மாதிரி அவங்களுக்கு இதோட பர்ஃபெக்ட் ரேஞ்ச் ஆஃப் ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதோடது இது கரெக்டான இலக்கை எங்கே இடத்துல வந்து தாக்கி முழுமையாக அழிக்க முடியும் அப்படிங்க இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு நமக்கு தெரியும். அந்த ரேஞ்சுக்கு அது அந்த வர டைமில் இது இதாகிடும், இது ஃபயர் ஆகிடும். இது ஃபயர் மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு சென்சார் மாதிரி. கம்ப்ளீட்லி சென்சார் இல்லை, ரெடார்னு சென்சார் பேஸ்ட் தான் கம்ப்ளீட்டாக எந்த ஒரு எக்யூப்மெண்ட் வந்தாலுமே. இப்போ இன்றைக்கி ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து ராஜஸ்தான் என்டையர் ராஜஸ்தான் செக்டர் ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி எக்ஸசைஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் நமக்கு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எந்த ஏர்க்ராஃப்ட்டுமே போகக்கூடாதுன்ட்டு. இப்போ ஏன்னா எந்த ஒரு ஏர்க்ராஃப்ட், சிவிலியன் ஏர்க்ராஃப்ட் எந்த மூவ்மெண்ட் எங்கே பறந்தாலும் சரி, 50,000 அடியில் எங்கே பறந்தாலும் சரி, அங்கேருந்து 200 கிலோமீட்டரில் எங்கே பறந்தாலும் நமக்கு இங்கே அங்கே உட்காந்துட்டே தெரிஞ்சிடும் எந்த மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து சென்சர் ஆகிடும் அந்த ரெடார்ஸில். அது கூட கண்ட்ரோல் சென்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லா டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுமே வச்சுருக்கோம். எஸ்பெஷலி எல்லா பார்டரிங் ஸ்டேட்ஸில் இருக்குது. நமக்குள்ள இங்கே ஏடிசிங் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ வர ஏர்க்ராஃப்ட் இங்கே வருது அப்படின்னம்னா அந்தமான் நிக்கோபாரில் வர கூட நம்ம வந்து மானிட்டர் பண்ணிடலாம், எந்த இடத்துல வர இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ கோவையில் வந்து சில ஆர்மிகள் இறங்கியிருக்காங்க, அங்கே ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற நிலையில் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இதுக்கான பாதிப்புகள் இருக்குமா? இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லேயும் பாதிப்புகள் இருக்குமா நமக்கு? இல்லை, பாதிப்புகள் வந்து அன்டில் அன்லஸ் வந்து அவங்களோட வந்து முதல்ல வந்து அவங்கள ஹேண்டிகேப்டு ஆக்குறது முக்கியமான வேலை. முதல்ல பாகிஸ்தான் தாக்கப்பட்டு அவங்களோட மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகே, அங்கே முதல்ல வந்து பெரிய லெவலில் சிவில் வார் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி பலூச்சிஸ்தான், BLA ஆர்மி அதெல்லாமே அவங்க உள்நாட்டிலேயே இவங்க இன்றைக்கி வந்து பாகிஸ்தானும் வந்து இந்த பலூச்சிஸ்தான் வந்து முக்கியமாக வந்து அவங்களும் வந்து லிபரேஷன் கேட்டுட்ருக்காங்க, எங்களுக்கு தனி நாடு கேட்டுட்டு இருக்காங்க, இண்டிபெண்டன்ஸ். அது மாதிரி அவங்களுக்கே உள்நாட்டு கலவரங்கள் ஆகிட்டு இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. இதை தவிர்த்து நிறைய ஆர்மி ஜவான்ஸும் சரி, ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தியாகவும் எஸ்கலேட் ஆக வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். யாரும் வந்து அவங்க வந்து வேலை செய்ய முடியல. பிகாஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து என்னென்னா இவங்களுக்கு போதிய அளவு வந்து இன்னும் ஆர்ம்ஸ் அண்ட் அம்முனிஷனில் நிறைய விஷயங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. அண்டு நிறைய ஆப்ரேட்டிவ்ஸ் கிடையாது. இவங்கள்ட்ட ஆர்ட்லரி ஷெல்ஸ் மட்டும்தான் இருக்குது.
நிறைய விஷயத்தில் மிசைல்ஸு இந்த ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணணுன்னாவே உங்களுக்கு ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொட்டீன் மெயின்டெனன்ஸ்னால் ஒரு 10 வாட்டி ஏர்க்ராஃப்ட் பறந்து விடனா இதுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஃப்ளைட் ஒரு வாட்டி இறங்கும் போது எல்லாமே இறங்கி ஏறுற போதுமே சரி, எந்த மிசைல் அட்டாக் பண்ணுமோ அதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு மெக்கானிசம்லாம் கரெக்டாக தேவையில்லை. அதுக்கான பர்டிகுலர் கரெக்ட் ட்ரைனிங் வேறு முக்கியமாக அடிக்கடி நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் தெரியும். அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்தியாவில் வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ்னு கேள்விப்பட்டிருப்பேன். எக்ஸசைஸ்க்கும் ஆப்ரேஷன் என்ன வித்தியாசம் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் நடக்குதுன்னா நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மியெல்லாம் சேர்ந்து எக்ஸசைஸ் நடத்துவாங்க ஒரு இடத்துல. இந்தியன் ஓஷன் நடத்துவான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே நடத்துகிறாங்க, எல்லா இடத்துலையும் நடத்துகிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் எதுக்குன்னா இதெல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு எல்லா இடத்தையும் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ நம்ம சிவிலியன் ஏரியாவில் லேண்ட் ஏரியாவில் பண்ணாமல் இதெல்லாம் சீயில் பண்ணுவாங்க. சில எல்லாமே கோஆர்டினேஷன் பண்ணி ஃபாரின் கண்ட்ரிஸோட அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே. பட் இது ஆப்ரேஷன் அப்படின்னாவே எந்த ஒரு எதிர் நாட்டிலேயோ முக்கியமான விஷயத்தில் பண்ணுறதுக்கு முக்கியமாக இது பண்ணுறது. இப்போ ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்தது நேற்று வந்து ரஃபேல் வந்து இந்த 2 இடத்துல டார்கெட் பண்ணி அந்த ஹேமர் பாம்ப்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. அதுதான் மேபி அதுதான் வந்து 70 பேருக்கு மேலே கொண்டு இருக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. அதில் இதுதான் ஹேமர் பாம்ப். ஹேமர் அதுவும் வந்து ஹேமர் பாம்ப்ஸ் வந்து 70 கிலோமீட்டர்ஸ் அது வந்து நீங்கள் ஃபயர் பண்ண முடியாது, அதே ப்ரொப்பல் ஆகி போகும். 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அது இல்லை அது ப்ரொப்பல் பண்ணி இங்கேருந்து இப்போ மேலே போயிட்டு நீங்கள் பார்டரே போகணும்னு தேவையும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இது பாகிஸ்தான் பார்டர், இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு போயிடலாம் நீங்கள். அது வந்து கிராஸ் பண்ணி 70 கிலோமீட்டர்ஸ் போய் கூட அடிக்கும். ஓகே, அது நீங்கள் அதில் செட் பண்ணிட்டாங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ் பின் பாயிண்ட்டாக எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் 70 கிலோமீட்டர்ஸ் போய் நீங்கள் அங்கே பக்கத்தில் தான் போய் அடிக்கணும்னு தேவை கிடையாது, பாம்பு போடணுன்ட்டு. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் அந்த காலத்து டெக்னாலஜி. இங்கேருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி இங்கே இருந்துக்கிட்டு இங்கே ஏர்க்ராஃப்ட் வரும்போது நீங்கள் செங்கல்பட்டு தாண்டி அடிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அதுக்கான வார்த்தைகள் அதுக்கான நேமுக்கான அர்த்தம் வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. நீங்களும் ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. இது வந்து நார்மலாக பெண்களுக்கான துயரம் அங்கே பகல்காமில் வந்து அடிபட்டு இறந்த கணவர்மார்களுக்கு வந்து அவர்களுக்கு பெண்களுக்கு துயரம் இது பண்ணுறதுக்கு குங்குமம்ங்கிறது வந்து முக்கியமான விஷயமாக கருதி அது ஒரு இந்து இதுக்காண்டி அவங்க பண்ணியிருக்கிறது. இருந்தாலும் வந்து இது மிலிட்ரி ஓரியன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ் ஃபார் டிஸ்ட்ரக்டிவ் அப்போனன்ஸ் ஃபார் ஓவர்வீமிங் ரிட்டாலியேஷன். ஓகே, அப்படிங்கிறது அதோட கம்பைன்ட் மீனிங். ஓகே, இந்த சிந்தூருக்கான விரிவாக்கம் தான் இது. இந்தூரோட ஆமாம் ஆக்ரோனிம் சின்ன இது. அதோட மீனிங் வந்து இதுதான். அவங்க இது ஃப்ரெண்ட்லியாக வந்து அதை வந்து சிந்தூர் அப்படின்னு கொடுத்தாங்க. டிஸ்ட்ரக்டிவ் நம்மளை வந்து பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம அழிக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகே சார், இப்போ வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள்ட்ட இருந்து ஒரு தகவல் என்னென்னா, இப்போ நம்ம நடத்தின அந்த ஆப்ரேஷனில் 100 பேர் வந்து பலியாக இருக்காங்க, டெரரிஸ்ட் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னும் அஃபிஷியலாக வரல, இருந்தாலும் ஒரு தகவல் அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. 100 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், இன்றைக்கி நேற்று ஒரு 70 பேருக்கு மேலே இது பண்ணிக்காங்க. பட் இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து சேட்டலைட் பிக்சர்ஸ்லாம் வந்திருக்கு. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நாடு எதையுமே கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாம்பு விழுந்தனால அவங்கள பொறுத்த வரைக்கும் சிவிலியன்ஸ்க்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போகக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. ஓகே, அது சிவிலியன்ஸ்க்கு போகும்போது வந்து அது ரொம்ப வேகமாக அது கெட்ட பேர் உருவாக்கி கொடுத்துரும் அவங்க கவர்மெண்ட்டுக்கும் மிலிட்ரிக்கும் அப்படிங்கிறதுனால அதில் வந்து எப்பொழுதுமே அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி அந்த 100 பேர் இறந்திருக்க சான்ஸ் இருக்குங்கிறது வந்து இது எட் டு பி கன்ஃபார்ம்டு. சிவிலியன் இறந்தாங்களா, நீங்கள் சொல்கிற மாதிரி மிலிட்ரி பர்சனலா, இல்லை டெரரிஸ்ட். மேக்ஸிமம் டெரரிஸ்ட்க்கு தான் முதல்ல ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். எந்த டெரரிஸ்ட்கோ எந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆப்ரேட்டிவ் வர்றதுக்கு தான். அடுத்தது மிலிட்ரி எக்யூப்மெண்ட் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு தான் அடிப்பாங்க. அப்புறம் அதாவது அட்மோஸ்ட் 99% வந்து நம்மளோட மெயின் இன்டென்ஷன் எந்த வித சிவிலியன் பாதிப்புகளும், அது எந்த கண்ட்ரி மேனாக இருந்தாலும் சரி, அது எந்த யாராக இருந்தாலும் சரி, சிவிலியன் பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது முதல்லேருந்து அது பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்தது நமக்கு பிளானிங்கில், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கில் 15 நாள் ஆயிடுச்சு. ஈவன் அவங்க 15 நாளாக நமக்கு சீஸ்ஃபயர் நமக்கு இருக்குது, அதையும் வயலேட் பண்ணி டெய்லி ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இதில் குப்வாராலையும் இன்னொரு முக்கியமான ஒரு மாவட்டம், நல்ல மாவட்டம் பேருமாச்சு. அதில் தான் இன்றைக்கி 15 பேர் இறந்தது. ஓகே சார். இப்போ வந்து இறுதியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு போர் அப்படிங்கிற வர நிலையில் பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட ஒரு 48 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்காது, அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய எக்கானமிக் இருக்குது, அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். அது உண்மையா? 48 மணி நேரம் கூட தாங்க மாட்டாங்களா இந்தியாவோட அட்டாக் வந்துச்சுன்னா? இல்லை, அது ஃபுல் ஃப்ளெஜ்ட் அட்டாக்குங்கிற 48 மணி நேரம் தாங்க முடியாதுன்னா யாரையுமே எந்த கண்ட்ரியுமே நம்ம அப்படி சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு வரையறுக்க முடியாது. ஏன்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ இன்றைக்கி 3 வருஷம் ஆயிடுச்சு. ரஷ்யா நினச்சிருந்தோம்னா ரஷ்யா அவ்வளோ பெரிய கண்ட்ரி, பட் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரக்டிவ் மோட் அப்படிங்கிறது வந்து படிக்கும்போது அவங்க ஃபுல்லி சரண்டர் ஆவாங்களான்னு பண்ண முடியாது. ஏன்னா அன்லஸ் அதர்வைஸ் உள்ளாரியே பெரிய சிவில் வார்லாம் வந்து அந்த கண்ட்ரியோட மக்கள் மற்ற எல்லாமே ஒரு கொந்தளித்து எழுந்தால் தான் வந்து கண்ட்ரோல் இதாக முடியும், அவங்க சரண்டர் ஆகிறதுக்கோ மற்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கோ. இது நீங்கள் வந்து வார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வார் செட் பண்ணும்போது 48 மணி நேரத்தில் முடியும் அப்படிங்கிறதான் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை கிடையாது. ஓகே, இதுக்கான முடிவு தான் என்னவாக இருக்கும்? இதோட சொல்யூஷன் என்னவாக இருக்க போகுது? சொல்யூஷன் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து நம்மளை அடிச்சிட்டாங்க, பகல்காம்லேருந்து அடித்தாங்க. இந்த தடவை நிறையா விதமான தாக்குதல்கள் நடந்திருக்கு. இது வரைக்கும் ஆஃப்டர் 1971க்கு அப்புறமேலு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் அப்படிங்கிறது அப்போ நடந்தது. அப்போ 93,000 பேரை வந்து நம்ம வந்து சரண்டர் பண்ண வச்சோம் பாகிஸ்தான் வீரர்கள். அந்த மாதிரி வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்களா வார் நடக்கும்போதுன்னு தெரியாது, அவங்களாம் உள்ளார வரும்போது அதெல்லாம் வந்து ஆர்மி பண்ணுச்சு. ஆர்மி வந்து போய் அங்கே போய் நம்ம காலாட்படை எல்லாம் ஆர்மியெல்லாம் போய் இன்டர்வியூ பண்ணி அவங்களோட உள்ளார இறங்கின எல்லாருமே வந்து சரண்டர் பண்ண வச்சோம் பிடிச்சி. அதெல்லாம் வந்து 71ல். இப்போ வந்து நம்ம வந்து பெனட்ரேட் பண்ணி போகும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெனட்ரேட் பண்ணுறதுக்கான ஆர்டர்கள் வரல. பெனட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் வர ஆரம்பிக்கணும். வார் வர ஆரம்பிச்சோன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் அஃபிலியேஷன் பண்ணாங்கன்னா அவங்களோட தாக்குதல் தீவிரமாக இருந்ததுன்னா 100 இப்போ நம்ம பண்ணுற மாதிரி இல்லை, அவங்க பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான மிசைல் அட்டாக்ஸ்லாம் பண்ணும்போது நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, அப்புறமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து திருப்பி மீட்டிங் அவங்கெல்லாம் போட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது வெரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். இதெல்லாம் வந்து இப்போ இது வரைக்கும் ஏற்கனவே நடந்ததெல்லாம் பிளானிங் எல்லாமே நடந்திருக்கு. என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுறாங்க. ஒன்று டெரரிஸ்ட் கேம்ப் ஃபஸ்ட்டு அழிக்க வேண்டியது, அடுத்தது மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும், அவங்கள ஹேண்டிகேப்டு ஆக்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்து இப்போ ஏற்கனவே சிந்து ட்ரீட்டி அதெல்லாம் வந்து ராஜ்யாங்க ரீதியான விஷயங்கள், இது ஸ்டாப் பண்ணுறது எல்லாமே. அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ அவங்களோட ப்ரைஸ் ரைஸே எங்கேயே போயிடுது. இப்போ இன்னும் வந்து நம்ம வந்து ஒன்லி ட்ரோன்ஸு சில ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நேவியில் இன்னும் ஆப்ரேட்டே பண்ணல, ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆர்மி ஆப்ரேட் பண்ணலை, ஆர்மி ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கலை. ஓகே, இந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ரேட் பை ஆர்மி. அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரோன்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறது, இன்டகிரேஷன் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் பண்ணுறது அவங்களுக்கு பண்ணி சப்போர்ட்டிங் பண்ணுறது எல்லாமே ஏர்ஃபோர்ஸ். எல்லாமே கோஆர்டினேஷன் நடக்கும். அதனால தான் கம்பைன்ட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு அவங்களுக்கு இல்லை பெரிய டீம் ஆஃப் பர்சனல் வார் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்க எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி பண்ணுவாங்க எங்கெங்கே நடக்க வேணும். பட் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் நமக்கு டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் இருக்குது, எங்கெங்கே டெரரிஸ்ட் யூனிட்ஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது, எங்கெங்கெல்லாம் அவங்க நவுந்திருக்கலாம், நேற்று இன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் இந்தந்த குரூப்பெல்லாம் இங்கே போயிருக்கலாம் அப்படின்லாம் தெரியும். அவங்க குரூப்ஸ் எல்லாம் தெரியும்னா அவங்க உடனே நமக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் அங்கேருந்து நிறைய பாகிஸ்தான்லேருந்து கிடைக்கும். நம்மள்ட்ட வி ஹவ் காட் லாட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் ஃப்ரம் அதர் அந்த கண்ட்ரீஸ்லேருந்து இல்லை மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னா அதை பார்த்து தான் நான் அடிக்கிறோம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம், தேங்க்யூ.